அனைவருக்கும் வணக்கம். வரலாறு பெரும்பாலும் அனுபவமும் வயதும் உள்ளவர்களால் உருவாக்கப்படுகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் உலகத்தை மாற்றியவர்கள் இளம் தலைமுறையினரே என்பதை வரலாறு நிரூபிக்கிறது. உலகின் பல பகுதிகளில் முக்கியமான தருணங்களில் இளம் தலைவர்கள் முன்னேறி வயதை விட உறுதியும் துணிவும் முக்கியம் என்பதை காட்டியுள்ளனர். ஐரோப்பாவில் ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற இளம் பெண் இளமையான வயதிலேயே பிரான்ஸ் படையை வழிநடத்தி தனது நாட்டிற்கு துணிவும் நம்பிக்கையும் அளித்தார். தென்னாசியாவில் பகத்சிங் என்ற இளம் புரட்சியாளர் மிக குறைந்த வயதிலேயே அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து சுதந்திரத்தின் தீப்பொறியை மக்களின் மனதில் ஏற்றினார். ஆப்பிரிக்காவில் தோமஸ் சங்கரா தனது 30களில் நாட்டின் தலைவராகி ஊழலை எதிர்த்து சமத்துவத்தை முன்னேற்றினார் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முயன்றார். மத்திய கிழக்கில் மலாலா யூசப்சாய் கல்விக்கான உரிமைக்காக பள்ளி மாணவியாக இருந்த போதும் துணிவுடன் குரல் கொடுத்து உலக அளவில் முன் உதாரணமாக உயர்ந்தார். வட அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அமைதியான போராட்டத்தின் மூலம் அநீதியை எதிர்த்து மனித உரிமைகளுக்கான புதிய பாதையை உருவாக்கினார். லத்தீன் அமெரிக்காவில் சைமன் பொலிவர் இளம் வயதிலேயே பல நாடுகளின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து விடுதலையின் சின்னமாக உயர்ந்தார். இன்றைய உலகில் கிரேட்டா துன்பர்க் போன்ற இளம் குரல்கள் காலநிலை மாற்றம் குறித்து உலகையே சிந்திக்க வைத்துள்ளனர். இந்த அனைத்து தலைவர்களும் ஒரு உண்மையை நமக்கு கற்பிக்கின்றனர். தலைமை என்பது வயதாலும் பதவியாலும் வருவது அல்ல. அது நோக்கம், துணிவு மற்றும் செயல்பட தயார் மனப்பான்மையால் உருவாகிறது. இறுதியாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவெனில், நாட்டை வழிநடத்தவும் மக்களுக்கு சேவை செய்யவும் வயதானவர்களும் அனுபவமுள்ள அரசியல்வாதிகளும் மட்டுமே தகுதியானவர்கள் என்று எண்ண வேண்டாம். உண்மையான தலைமை என்பது தெளிவான பார்வை, உண்மையை அடிப்படையாக கொண்ட இலக்கு மற்றும் ஊழல் இல்லாத கைகளை கொண்டவர்களிடம்தான் உள்ளது. எதிர்காலம் அனுபவம் உள்ளவருக்கு மட்டுமல்ல, அது அர்ப்பணிப்பு, துணிவு மற்றும் நேர்மையுடையவர்களுக்கும் சொந்தமானது. நன்றி.